அதைத்தான் நான் சொல்றேன். ஏன்னா இப்ப அனைத்து கட்சி கூட்டம் தண்ணியை விட்டு ஆகணும், கட்டி வைக்க முடியாது தண்ணியை. ஆகையால் முதல் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுவதா இல்லையா, அல்லது நானே அவரோட கடிதம் எழுதுவதா, உள்நாட்டு குழுக்கு நேராக போய் செக்ரட்டரி விட்டு சொல்வதா என்பதை முதலமைச்சர் முடிவுதான் எடுப்பார்கள். ரொம்ப நாம ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கோம். என்ன விவகாரம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவோம், அவ்வளவுதான். கொடுக்க சொல்லணும். ஒன்ன வச்சு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாலும் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாலும் இன்னொரு மழை அதிகமா பெய்யுதுன்னா நீ வேணாம்னாலும் கொடுத்து ஆகணும். ஐயா ஒன்னும் பெரிய பிரச்சனை. நமக்கான உபரி நீர் வந்துடுது, உரிமை நீர் வரவே மாட்டேங்குது. அதுதான் உரிமை நீர் நீங்களாம், அதுதான் உரிமை நீர் சொல்லிக்கிறாங்க. இது பண்றது. அதே போல நேற்று எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி காட்பாடியில் சொல்லிட்டு போனாரு, இந்தியா கூட்டணியோட அங்க வகிக்கிற திமுக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அந்த முதலமைச்சர் பதவியும் அதிகார பதத்தையும் தான் பாக்குறாரு, அந்த கூட்டணியில தானே இருக்காரு சித்தராமையா, அவங்க கிட்ட பேசி விவசாயிகள் பாக்குறது இல்ல அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சுட்டு போறாரு. அது பாவம், ஏதாவது வந்தமே ஒன்று சொல்ல போனா நல்லா இருக்காருன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அவருக்கு இதை பத்தி அதிகமா தெரியாது. அதாவது கூட்டணி என்பது வேறு, அவங்க கூட்டணி என்பது வேறு. அவங்க ஒன்று பிராபலம் கொடுக்கிறது. தாயா இருந்தாலும் புள்ளியா இருந்தாலும் வயது வேறதான், அது ஒண்ணு மாறுபட்ட கருத்து அல்ல. அவர்கள் இருக்கிற பொழுது குண்டுராபாபு இருந்தார், ராமகிருஷ்ணன் ரெட்டே இருந்தார். அப்பெல்லாம் அப்படியே சொன்ன உடனே மறுநாள் திறந்து விட்டாங்களா? இந்த காவேரியுடைய வரலாறு ஆரம்பத்தில இருந்து கிட்டத்தட்ட நான் அதுக்கு முன்னாலே 77 இருந்து நான் படிச்சுட்டு வர்றேன். 89 இருந்து நான் எப்போதெல்லாம் அமைச்சராகிறேனோ அப்போதெல்லாம் நான் இந்த துறையைத்தான் வச்சிருக்கேன். இதுல காவேரியே ட்ரிபுனல் வேணும் கேட்டதை 5 வருஷத்துல நான் கழிச்சிருக்கேன். ட்ரிபுனல் கொண்டு வந்து நான் தான் அமைச்சர். அது இடைக்கால தீர்ப்பு வேணும்னு போதும் நான் தான் அமைச்சர். அது போய் சுப்ரீம் கோர்ட்ல போய் பெற்றோரும் நான் தான் அமைச்சர். அதனுடைய ஃபைனல் ரிசல்ட் வரும்போது நான் தான் அமைச்சர். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து குழுக்கள் அமைக்க வேண்டும் என்று சொன்ன வரையிலே நான் தான் அமைச்சர். ஆகையினால நீண்ட நெடிய இந்த காவிரி பிரச்சனையை என்னால் முடிந்த அளவுக்கு தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணி வர்றவர் நான். ஆகையினால சில நேரங்களில் அவர்கள் மேலே இருக்கிறார்கள், நாம் கீழே இருக்கிறோம். ஆகிய சில நேரங்களிலே நிலைமைகள் நீக்கு போக்கு அறிந்து இது அழக வேண்டும். ஆமா, நாம சொல்றது சுப்ரீம் கோர்ட்டு தான் சொல்லணும். சொல்லுது சுப்ரீம் கோர்ட்டே மதிக்க மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுவீங்க? தடுப்பணை முடிஞ்சது, இன்னைக்கு இளைஞர் அடிக்கல் நாட்டுறீங்க. தடுப்பணைகள் எப்ப சார் அடிக்கல் நாட்டி முடியும்? இளையங்காடு அகர முடிஞ்சது தடுப்பணை, இளையங்காடு நீங்க அடிக்கல் நாட்டுறீங்க. மீதமுள்ள 4 தடுப்பணைகள் எப்ப சார் பண்ணிக்கலாம்? இந்த வருஷம் தான் நான் அலோவ் பண்ணிருக்கோம். ஃபைனான்ஸ்ல எப்பவுமே பட்ஜெட் படிச்சுட்டா அது ஃபைனான்ஸ் போய் ஃபைனான்ஸ் கிளியர் ஆகிடும். அது வந்து